கேட்கணும்னே. இந்த ஃபேஸ் அட்டனன்ஸ், சம்பள குளறுபடி எல்லாம் இருக்குல்ல, அது இல்லாம இஎம்எஸ் ஆப்பு அது இதுன்னு சொல்லிட்டு நம்மள ரொம்ப மன உளைச்சல் பண்றாங்கல்ல, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சில கேள்வி இல்லைண்ணா, பல கேள்வியை கேளுங்க. இன்னைக்கு வந்து நம்ம 108 தொழிலாளர்கள் வந்து ஒரு மன குழப்பமான சூழ்நிலை இருக்காங்க. எல்லாருமே வந்து சம்பளம் இல்லாம தேதி 10 ஆகி போச்சு, எல்லாருமே லோன் வாங்கி இஎம்ஐ கட்ட முடியாம இருக்காங்க. அதனால வந்து நிறைய பேருக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கு. இந்த சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து யார் வழிகாட்டுதல பின்பற்றலாம், தனிப்பட்ட முறையில் அவரவர் என்ன மாதிரி முயற்சிகள் எடுத்து இதுக்கு சொல்யூஷன் தேடலான்னு பலவிதமான முயற்சியில எடுக்கிறாங்க. ஒரு மனக்குழப்பமான சூழ்நிலை இருக்காங்க. ரெண்டாவது, அவரவருக்கு தெரிஞ்சு அவரவர் ஏரியாவில் வேற ஏதாவது கை செலவுக்காகிற மாதிரி பார்க்கிங் வேலைக்கு போற சூழ்நிலைகள்லாம் தள்ளப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு வந்து பொருளாதார நெருக்கடியை இந்த 18 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 2008 108 ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து 2026 ஆச்சு. இத்தனை ஆண்டு காலத்துல, 18 ஆண்டு காலத்துல இல்லாத ஒரு நெருக்கடியை கடந்த ஒரு 3 மாசமா நம்ம நிர்வாகம் கொடுத்துட்டு வருது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இது ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி. இதை சொன்னாங்க, நம்ம பிரித்தாளும் சூழ்ச்சியா எப்படி அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். ஏன்னா நம்மளுக்கு எல்லாருமே படிச்ச பயிலுங்க, எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்காங்க. மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்கலாம் இஎம்பியா இருக்காங்க. இந்த கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறது, ஏஐல வந்து அட்வான்ஸ் இன்டெலிஜென்ஸ் இப்போ வந்திருக்கு இல்லையா ஆப், அதுல வந்து நிறைய விளக்கங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் வந்து சமூக வலைத்தளத்தையும் ஆன்லைன்ல வந்து நிறைய பொது அறிவை வளர்த்துக்கிற மாதிரி விஷயங்களையும் அணுகி தேடி படிக்கிறாங்க. அது சம்பந்தமா நிறைய சேகரிக்கிறாங்க தகவல்களை. அதனால யாருமே விவரம் தெரியாத ஆளுகள்லாம் கிடையாது, எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆனா என்னன்னா, ஒரு தயக்கத்தோடயே இருக்காங்க. இதை நம்ம செஞ்சா நம்ம மேல ஏதாவது எதிர் நடவடிக்கை வந்துருமோ அப்படின்ற ஒரு பய உணர்வோட இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து நம்ம நிர்வாகம் தான். இது அதுக்கு இருக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்க கூடாது. என்ன காரணம்னா, இவன் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணானா, எஸ்பிஐ பேங்க்ல இருந்து ஹெச்டிஎஃப்சிக்கு மாத்துக்கன்னு சொன்னேன் அக்கௌண்ட், அப்புறம் சேலரி அக்கௌண்ட். சில பேர் மாத்தினாங்க, பல பேர் மாத்தல, கம்பல் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் போட்டு இஎம்ஆர் ஹெட் ஆபீஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் போன் பண்ணி, இந்த மாதிரி நம்ம இந்த பேங்க்ல இருந்து நாங்க வந்திருக்கோம், உங்க ஹெட் ஆபீஸ்ல இருந்து தான் பேசுறோம், உங்களுக்கு ஏதாவது லோன் தேவைன்னா சொல்லுங்க, உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு, இத்தனை லட்சம் ரூபாய் உங்களுக்கு பண தேவை இருந்துச்சுன்னா நாங்க பூர்த்தி பண்றோம், நீங்க வந்து சம்பளத்துல பிடிச்சுக்கலாம், நாங்களே பிடிச்சுக்குவோம், அவங்களே வாண்டடா சொன்னாங்க அப்படின்னு அவங்களே வாண்டடா கூப்பிட்டு கடை கொடுத்தாங்க. அது வந்து நம்ம ஆளுகளுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருந்துச்சு. ஆனா விளக்க பார்த்து ஒரு சிக்கிற வெட்டில் பூச்சி மாதிரி அது. அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கை அணுகுங்கன்னு நான் உட்பட நிறைய நண்பர்கள் சொன்னாங்க. ஆனா நம்ம ஆளுகளுக்கு பண தேவைகள் இருக்கு பாருங்க. இன்னைக்கு பண தேவை இல்லாத மனிதன் யாராவது இருக்கானா? அது நம்மள மாதிரி சொற்ப சம்பளம் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பான முறையில வந்து பண தேவை அதிகமா இருக்கும். அப்போ பாவம் நம்ம மக்கள், அப்பாவி தொழிலாளிகள் லோன் வேணுமான்னு கேட்டோடனே சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. வாங்கினோட விளைவு என்னாச்சுன்னா, எல்லாரும் கிடைக்காம எல்லா பேருமே வந்து லோன் கட்டணும். இந்த லோன் கட்டுறதுக்கு இந்த சம்பளம் வந்தாகணும். இந்த சம்பளம் வந்தாகிறதுக்கு இந்த நிறுவனத்தில் நம்ம வேலை பார்க்கணும். அப்ப நம்மளே அறியாமல் இவன் எத்தனைய கொடுமையான சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளினாலும் இந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடை நம்ம தொழிலாளர்கள் எடுத்துட்டாங்க. ஏன்னா இவன் அப்பாவி தொழிலாளி பாருங்க, எந்த விஷயத்த வந்து நிர்வாகம் நமக்கு நல்லது பண்ற மாதிரி பண்ணினாலும் அதுல உள்ள சூட்சம் என்னன்றத யோசிச்சு செய்யக்கூடியது சில பேருக்கு தான் வரும். அந்த சில பேர் வந்து லோன் போடல, பல பேர் லோன் போட்டாங்க. அதனோட விளைவா இந்த வேலையை தக்க வச்சுக்கிறது. அதன் மூலமாகவும் நம்ம சங்க ரீதியாவோ இல்ல வந்து போராட்ட ரீதியா எல்லாரும் ஒருங்கிணைச்சு வாங்க இந்த மாதிரி செய்வோம் அப்படின்னா எல்லாரும் மனதிலையும் தன்னை அறியாமல் ஒரு தயக்கம் வந்துச்சு. வேண்டாம், இதுக்கு போனா ஏதாவது நாளைக்கு ஏதாவது வேலை பிரச்சனை, சம்பள பிரச்சனை வந்தா என்ன பண்றது? ஆனா இதுக்கெல்லாம் ஆப்படிக்கிற மாதிரி இப்போ ஒண்ணு பண்ணிருக்கான் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா சம்பளத்தோட தேதியை வந்து 10ஆம் தேதி கொண்டு போயிட்டான். அதாவது இவனே லோன் வாங்கி தருவான், இவனே கடைக்காரன் ஆக்குறான், இவனே வந்து அந்த லோன் வாங்கி கொடுத்த கம்பெனிக்கு பெனால்டி போடுதுன்னு சொல்லியான். ஏன்னா சம்பளம் போடல, இவன் சம்பளம் போட்டத்தானே இவன் கட்டியான். அப்ப என்ன, அது தேவையில்லாத ஒரு அபதாரத்தோடைய நம்ம ஆளுக கட்டுற மாதிரி ஒரு நிர்பந்தம். எனக்கு தெரிஞ்சு 3 மாசமா நான் பெனால்டி கட்டிட்டு இருக்கேன். ஏன்னா போன மாசம் பாதி சம்பளம் தான் போட்டேன். அந்த விடுபட்ட பாதி சம்பளத்தை கொடுங்கன்னா அந்த விடுபட்ட தொகையில பாதியை போட்டேன்.
100 ரூபாய் சம்பளம் 50 ரூபா போட்டேன். 50 ரூபாயில போட்டேன். 50 ரூபா பாதி வரலடா சம்பளம் சொன்னோடனே அந்த 50 ரூபா வர வேண்டியதுல பாதியை போட்டேன். அதுல பாதி ஆட்டையா போட்டானா என்னன்னு தெரியல. இப்போ நீங்க வந்து 16 எப்படி பிரித்தாலும் சொல்லிச்சுங்க, எல்லா பேத்துக்கும் 16% ஊதிய உயர்வுன்னு சொல்லிட்டு அரசாங்கமும் தொழிற்சங்கங்களும் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இதை வந்து நடைமுறைப்படுத்திட்டு வருது. இது நாள் வரையும் நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. சமீப காலமா வந்து அது ஒரு பெரிய போராட்டமா போயிட்டு இருக்கு. நடைமுறைப்படுத்த மாட்டேன். அதுக்கு காரணம் என்னன்னா, இவன் வந்து நம்ம ஆளுல பல்ஸ் பாக்குறான். இவன் எவ்வளவு அடிச்சா தாங்குறான், இந்த இஎம்டி பாக்கெட்டு எவ்வளவு ஒற்றுமை இருக்கு, நம்ம இன்னமும் இவங்களை வந்து எப்படிலாம் ஏமாத்தலான்ற ஒரு மாஸ்டர் பிளான். அதன்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பளத்தை வந்து டிலே பண்ணி போடுறது, பாதி சம்பளமா போடுறது. இப்போ 16% ஊதிய உயர்வு போட்டாங்க. யாருக்கு போட்டேன்? ஜூனியருக்கு போட்டேன். ஒரு வண்டியில 2 சீனியர் 2 ஜூனியர் வேலை பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோமே. ஒரே வேலை, 4 பேருமே ஒரே மாதிரியான வேலை பொருள் இருக்கும். அப்ப நம்மளை அறியாமல் சீனியர்களுக்கு பூரா மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். இன்னைக்கு சேர்ந்த பயலுக்கு 14% போட்டான், நமக்கு 10% போட்டு விட்டாங்க. அந்த பசங்க புதுசா சேர்ந்த பசங்களுக்கு என்ன தோணும்னா, அண்ணன்மார்கள்லாம் கம்மியான சம்பளம் வாங்குறாங்களா கூட சம்பளம் வாங்குறாங்களா, நம்மளோட கூட தானே வாங்குறாங்க, நமக்கு 16% போட்டதுல இவங்களுக்குலாம் வந்து ஒரு என்ன கஷ்டம், மன கஷ்டத்துல நமக்கே கூட போட்டாங்கன்ற மாதிரி இவங்க பேசுறாங்க போல அப்படின்னு ஒரு நம்மளை அறியாம ஒரு உணர்வு சக தொழிலாளர்களுக்கிடையே ஒரு பாகுபாடை உண்டு பண்றாங்க. பழைய ஆளு புது ஆளு. அப்ப என்ன ஆகுது? போராட்ட காலம் 2 ஆகுது. இன்றைய ஜூனியர் வந்து நாளைக்கு சீனியர்ன்றத நமக்கு விதைக்கணும், எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும். எப்ப நீ இன்னைக்கு சேர்ந்திருக்க, இன்னைக்கு நீ வாங்கக்கூடிய சம்பளமே இன்னைக்கு இருக்கிற விலைவாசி கம்மியான சம்பளம் தான். நான் 18 வருஷமா வேலை பார்க்கறேன்டா, 108 என்னன்னே தெரியாம பஸ் ஸ்டாண்ட் அந்த மைக்க பிடிச்சு 108 பயன்படுத்துங்க மக்களே, 108 பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தி கோடு மரத்துகள்ல பூரா ஏறி கட்டி, இதெல்லாம் மீட்டிங்ல அந்த காலத்துல பேசணும். ஒரு காலத்துல அது மறுபடியும் பேச வைக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து 108 டெவலப் பண்ணி விட்ட சீனியர்களுக்கு வந்து 10% ஊதிய உயர்வு. அப்ப என்ன பண்றோம், நம்ம இந்த 6% இன்கிரிமெண்ட், அரசாங்கம் கொடுத்த இன்கிரிமெண்ட்டை இவன் கையாடல் பண்ணிட்டான், அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு அதை நோக்கி நம்ம பயணிக்கிற காலகட்டத்தில் அடுத்தா போய்க்கிறேன், சம்பளத்தை பாதியா போறேன். அதாவது இன்கிரிமெண்ட் சம்பளத்தில் இல்ல, ஒட்டுமொத்த சம்பளத்திலே பாதியா போட்டேன். அதுக்கு ஒரு காரணம் சொல்றான் பாருங்க. நீங்க வந்து ஃபேஸ் அட்டெண்டன்ஸ் போடல. எப்படி ஃபேஸ் அட்டெண்டன்ஸ் போடல? ஃபேஸ் அட்டெண்டன்ஸ் போடலன்னா நீங்க வந்து ஃபேஸ் அட்டெண்டன்ஸ் போற அளவுக்கு இந்த ஆம்புலன்ஸ் செல்லு கரெக்டா இருக்கா, அந்த ஃபேஸ் அட்டெண்டன்ஸ் விழுகிற அளவுக்கு அந்த ஆப் வந்து நீங்க சர்வர் ப்ராப்ளம் இல்லாம பக்காவா கொண்டு வந்துட்டீங்களா? இதெல்லாம் நிர்வாகமே சுய பரிசோதனை செய்யணுமா இல்லையா? நீ ஃபேஸ் அட்டெண்டன்ஸ பேஸ் பண்ணி சம்பளம் போடுறதா முடிவு எடுத்துட்டா, அந்த ஃபேஸ் அட்டெண்டன்ஸ்ல இருக்கக்கூடிய குளறுபடிகளை சரி பண்ணணுமா இல்லையா? 100 பேர் ஒரு மாவட்டத்தில் இருக்கானா 70 பேருக்கு அட்டெண்டன்ஸ் விழுகல, 30 பேருக்கு தான் விழுகுது. அப்ப அந்த 70 பேருக்கு எங்க கொண்டு வரேன்? சம்பளத்துல கை வைக்கிறேன். ஃபேஸ் அட்டெண்டன்ஸ் போடல. அதை எப்ப சொல்றேன்? 1ஆம் தேதி பாதி சம்பளத்தை போட்டு சொல்றேன். முறையாக இந்த ஃபேஸ் அட்டெண்டன்ஸை பராமரிக்கலாம், உங்களுக்கு ஊதிய குளறுபடியாருக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த மாதிரி லேட்டா வண்டி வந்து கேஸுக்கு போயிடுச்சு, நான் 9:30 தான் வண்டியே வருது, 10:30 வருது, நைட் டியூட்டி மாத்திரமே பகல் டியூட்டி மாத்திரமே 4 பேர் லொகேஷன்ல இருக்கான். இப்ப எப்படி அட்டெண்டன்ஸ் போடணும்? உங்க இஎம்ஐக்கு கால் பண்ணி சொல்லுங்க. இப்ப மாவட்ட அதிகாரிக்கு போன் பண்ணி, ஐயா இன்னும் வண்டி வரல, நான் டியூட்டிக்கு வந்துட்டேன், அவங்க ஏதோ ஒரு கேஸ் ஏற்றி போயிட்டாங்க, நான் வந்து டியூட்டி அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க எனக்கு அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறேன். சரி, அதை ஃபாலோ பண்றோம். மாவட்ட அதிகாரிக்கு போன் பண்ணி சொல்றோம், ஐயா அந்த மாதிரி வண்டி இல்லையா, நாங்க வந்துட்டோம், வண்டி கேஸுக்கு போயிருச்சு, எனக்கு இன்னைக்கு அட்டெண்டன்ஸை போட்டு விட்டியா, நான் வேலை செய்ய வந்துட்டேன் அப்படின்னு சொல்றோம். சரிங்கன்னு சொல்லிட்டு மாவட்ட அதிகாரி நோட் பண்றேன், போட்டோ எடுத்து போட மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அதுக்கப்புறமும் சம்பள குளறுபடி வருது. ஃபேஸ் அட்டெண்டன்ஸ் போடல, அதுல பாதி சம்பளம் போயிருது. வண்டி கேஸுக்கு போட்டு நீங்க டியூட்டிக்கு வந்தாலுமே அதுல பாதி சம்பளம் போகுது. இதெல்லாம் வந்து கலையிறதுக்கு இஎம்ஐ அணுகுங்கிறேன். இஎம்ஐ பேசணும்னாக்க இஎம்ஐ வந்து நோட் பண்ணிக்கிறேன், நான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் போட்டுறேங்கிறாப்புல. அப்ப அந்த மாசத்துல பாதி சம்பளம் தான் வருது. அவன்கிட்ட கேட்ட என்ன சொல்றேன், எனக்கு முறையாக உங்க வருகை பதிவேடு பதிவு செய்யப்படவில்லை, நீங்க வந்த நாட்களுக்கு மட்டும் சம்பளம் தரேங்கிறான்.
ஒரு எம்ப்ளாயி எத்தனை நாளைக்கு டியூட்டிக்கு வரணும் மாசத்துல? முறையா பார்த்தா 26 டியூட்டி, 4 வீக் ஆஃப் போக 26 டியூட்டி, 2 நாள் இஎல்பிஎல் இருக்கு. 26ல 2 பட்சம் 24. 24ல நீ பர்சனல் லீவ் எடுத்துக்க 2 நாள், 22. மினிமம் 22 டியூட்டியா அட்டன் பண்ணா ஃபுல் சேலரி. இதுதான் வந்து நடைமுறை. 21 டியூட்டின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, ஆகமுலாம் போச்சு. இந்த 21 டியூட்டியில நீ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில உனக்கு வந்து ஃபுல் அட்டெண்டன்ஸ் போடணும் அப்படிங்கிறது தான் வந்து ரூல்ஸ். இப்போ அந்த 21 டியூட்டி கம்ப்ளீட் பண்ணவனுக்கும் சம்பளம் வரல. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஃபேஸ் அட்டெண்டன்ஸ் முழுமையா போடுறான்ல ஒருத்தன், யாரோ ஒரு தொழிலாளி முழுமையா போட்டுட்டு இருக்காருல்ல, கரெக்டா இருக்காருங்க, வண்டி எங்க இருந்தாலும் அங்க தேடி போய் அட்டெண்டன்ஸ் போடுறாங்க, அவருக்கும் சம்பளம் வரல. அப்போ நிர்வாக குளறுபடி எங்க இருக்கு? இந்த செயலிலேயே இருக்கு. இப்ப நான் என்ன கேக்குறேன், நைட்டு 12:30 மணிக்கு அல்லது 1:30 மணிக்கு, 12:30ல இருந்து அதிகாலை 5 மணி வரைக்குள்ள ஏதோ ஒரு அவசர அழைப்பு ஆம்புலன்ஸ்க்கு வருது. நம்ம வந்து 30 செகண்ட்ல வண்டியை மூவ் பண்ணணும். அந்த 30 செகண்ட்ல மூவ் பண்ணலைன்னா கிட்டத்தட்ட 30 கால் வந்துடுது ஆம்புலன்ஸ். இப்பயும் நான் என்ன கேட்கிறேன், நான் வேலை செய்ய தயார். 30 செகண்ட்ல வண்டியிலேயே உட்காந்து தூங்கி நான் மூவ் பண்றேங்க, 30 செகண்டுக்குள்ளேயே நான் மூவ் பண்றேங்க. அப்பெல்லாம் நான் மூவ் பண்றேன்ல, என்னோட சம்பளம் எங்க? இப்போ நான் வந்து பேச டென்னிஸ் விழுகல, இஎம்ஐ சொல்லிட்டேன், இஎம்ஐ வந்து நோட் பண்ணிக்கிறேங்கன்னு சொல்லிட்டாப்ல. ஆனா ஹெச்ஆருக்கு ரிப்போர்ட் பண்றப்ப இவர் அனுப்பிச்ச மெயில் எல்லாம் வந்து சென்ட் ஆகாம எனக்கு சம்பளம் கம்மியா வந்துருச்சு. ஆனா அன்னைக்கு நான் வேலை பார்த்திருக்கேன்ல, ஐடி க்ளோசிங் பண்றீங்கல்ல, அதுல பைலட் இஎம்ஐயோட பேர் போட்டு தானே க்ளோஸ் பண்ணுவீங்க. அப்ப இந்த ஜிபிஎஸ் நான் மூவ் பண்ணலன்றத கண்காணிக்குது, இந்த ஃபேஸ் அட்டெண்டன்ஸ் நான் டியூட்டிக்கு வரலன்றத கண்காணிக்கிறது. ஆனா நான் ஒர்க் பண்ணிருக்கேன், நான் பார்த்த வேலையை கண்காணிக்கிறதுக்காக இந்த பிசிஆர்ல என்னோட பேர் இருக்குல்ல, அப்ப நீங்க வேலை பார்த்திருக்கேன்னு தானே அர்த்தம் அந்த தொழிலாளி. அதை அடிப்படையா வச்சு சம்பளம் போடுங்கடா. சேவை மயிருன்னுக்கிட்ட நாங்க தன்னால இங்க நைட்டு பகலும் பாடுபட்டு கிடக்கேன். இதை கேட்கறதுக்கு, இதை பாக்குறதுக்கு துப்பு கட்ட நிர்வாகம் எதுக்கு இதை கையில எடுக்கிற? இதெல்லாம் சரி பண்ணும் போதோ நீ பேஸ் அட்டெண்டன்ஸ பக்காவா கொண்டு வா. 100% பேஸ் அட்டெண்டன்ஸ் நடைமுறைப்படுத்து. நல்லது. லேட்டா டியூட்டிக்கு வர தேவையில்ல, அடிச்சு பிடிச்சி வேகமா வருவாங்க ஆப்போசிட்டும். எங்களுக்கு நல்லது, வெளிநாடுக்கு நான் வீட்டுக்கு போலாம், நானும் வந்து வெளிநாடு போய் டியூட்டியை மாத்துவேன். இது எல்லாம் எங்களுக்கு வேண்டப்பட்டதுதான், நல்ல விஷயம் தான். ஆனால் அதில் உள்ள குளறுபடிகளை சரி பண்ணணும். அதை சரி பண்ணாம சம்பளத்துல கை வைக்க கூடாது, அதை காரணம் காட்டி சம்பளம் கை வைக்க கூடாது. அப்போ இந்த ஜிபிஎஸ் மூவ் பண்ணாத ஜிபிஎஸ், முட்டாப்பைய ஜிபிஎஸ் நான் டியூட்டி பார்த்ததை காட்டுமா இல்லையா? நான் எவ்வளவு வேகத்துல போறேன், நான் எப்படிலாம் கேஸை ரீச் பண்றேன், நான் ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு வேகமா போறேன், பேக் டு பஸ்ல எவ்வளவு சுலபா வர்றேன், இதெல்லாம் இந்த ஜிபிஎஸ் காட்டுமா காட்டாதா? அப்ப இதெல்லாம் என்னோட மைலேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, இதெல்லாம் வந்து நோட் பண்ணுமா பண்ணாதா? இது எல்லாரையும் கூட்டி கழிச்சு இதெல்லாம் எதுக்காக செய்யறோம்? சம்பளத்துக்காக தான் செய்யறோம். சேவை மயிரெல்லாம் நீ செய்ய, மாவட்ட அதிகாரி, மண்டல அதிகாரி, ஹெச்ஆர் கட்டு, இந்த பூலாச்சுலாக்கிய இருக்கீங்கல்ல, அவங்க எல்லாம் சேவையா செய்வீங்களா? பூரா வாங்குவீங்களா அப்படி கத்த கத்தையா? இல்ல நாங்க தன்னால நைட்டும் போதும் பாடுபட்டு சம்பளம் வராம எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா? இத வந்து அரசு தரப்புக்கு முறையிட்டா அந்த அரசாங்கம் என்ன சொல்லுது? உங்க நிர்வாகத்துக்கு தேவையான நிதி வழங்கப்பட்டு விட்டது, நீ அங்க போய் கேளுங்க. நம்மள்கிட்ட போய் கேட்டா அவன் என்ன சொல்றான்? இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க, அரசாங்கத்திலிருந்து ஃபண்ட் வந்துச்சுனாக்கா நாங்க கொடுத்துட போறோம், உங்க காசை நாங்க வச்சு என்ன செய்ய போறோம். அப்ப என் காசை எந்த மயம் எடுத்தான்னு தெரியல, என் காசு, என் சம்பள காசை எவன் எடுத்தான்னு தெரியலையே, திருட்டு போய் எவன் கையில இருக்குன்னு தெரியல காசு. இப்ப நான் இஎம்ஐ வந்து, அதாவது இஎம்ஐ மாதாந்திர வட்டி தொகை இருக்கும் இல்லையா, வட்டி தொகை வாங்கின கடன் கட்டுறேன்ல, அதுக்கு நான் கட்டல, லேட்டுக்கு பெனால்டி போடுறேன். இந்த பெனால்ட்டிய நிர்வாகம் தருமா? நான் கேட்கிற ஒரே கேள்விதான். நான் வந்து நீங்க வாங்கி கொடுத்த கடனை நான் வாங்கிட்டேங்க, நான் வந்து லோன் கட்ட முடியல, நீங்க சம்பளம் போடாதனால, நீங்க வாங்கி கொடுத்த கடனுக்கு நீங்க சம்பளம் போடாதனால எனக்கு வரக்கூடிய இந்த அவதார தொகைய, இந்த 10 நாளா என் சம்பளத்தை புழங்கிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதுல இருந்து எடுத்து இஎம்ஐ கட்ட வேணாம், இஎம்ஐக்கு அவதாரத்தை கட்டுவீங்களா? அப்படி கட்டினா நல்ல கம்பெனிக்கு. நான் கேட்டேனா, எனக்கு கடை வாங்கி கொடுங்களான்னு கேட்டேனா?
நான் உள்ளதை வச்சு உருப்படியா கஞ்சி குடிச்சிட்டு தானே இருந்தேன். நீங்களே முகாம் போடுவீங்களா, நீங்களே கடனுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்களா, கடனையும் வாங்கி கொடுப்பீங்களா, அந்த கடனுக்கு கட்டுறதுக்கு சம்பளம் போட மாட்டீங்களா, அது வர பெனால்ட்டி மட்டும் நான் கட்டணுமா? எவ்வளவு மலுமட்டையா இருக்கும் பாருங்க. நம்ம ஆளுல எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம ஆளுக்கு உணர்வே இல்லை, பூரா மலிங்கி போய்க்கிறாங்க. இதுல 108 தமிழக முதல்வர் ஆளு அரசாங்கம் வந்து இதை வந்து மக்கள் நலனுக்காக வழங்கியிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் வேற விட்டுருக்காங்க வண்டிக்கு. அதை கிழிச்செய்ய வேணாமா? ரோசம் இருக்கா இல்லையா? எவ்வளவு ஆத்திரம் வருது மனுஷனுக்கு. வேற என்ன உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. இந்த சம்பள குளறுபடியை சரி பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன வழி? சம்பள குளறுபடியை சரி பண்ணணும்னா ஒரே வழிதான். இப்போ பல ஆண்டு காலமா நம்ம இதான் சொல்லிட்டு இருக்கோம். நம்மகிட்ட ஒற்றுமை இல்லை. ஒற்றுமையா இருந்தோம்னா இந்த சம்பள குளறுபடி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ரொம்ப சென்சிட்டிவான மாநிலம். இங்க இருக்கக்கூடிய நடைமுறைகள் வேறு, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நடைமுறைகள் வேறு அப்படின்னு சொல்லி எல்லா பேருக்கும் தெரியும். அதுலயும் 108 ஊழியர்கள் வந்து ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான வேலை பார்க்கறாங்க. எத்தனையோ பேர் கையெடுத்து கும்பிடியான், எத்தனையோ பேர் லேட்டா வந்தோம்னா கல்லெடுத்து எறிவான். அவ்வளவு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நேரடியா மக்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு வேலை எதுன்னு பாத்தீங்கன்னா 108 ஊழியர்களோட வேலை தான். அப்போ இப்படிப்பட்ட 108 ஊழியர்களுக்கு இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தூரம் நெருக்கடி வந்ததே கிடையாது. 10 நாள் சம்பளம் டிலே ஆனதான் கிடையவே கிடையாது. அதிகபட்சம் 1ஆம் தேதிங்க, அதிகபட்சமே 1ஆம் தேதிங்க. அதுக்கு மேல எல்லாம் சம்பளம் வந்து நிப்பாட்ட மாட்டாங்க. சமீப காலமா பாத்தீங்கன்னா இவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். இங்க வந்து பல்வேறு சங்கங்களா பிரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே கருத்து மோதல் இருக்கு. இவங்களை வச்சு நல்லா காய் நகர்த்தலாம். எவன் முன்னாடி பேசுறோன்னா அவனை ஒரு போன் போட்டு என்னங்க நல்லா இருக்கீங்களா, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா கேட்டா அப்படியே ஆஃப் ஆயிடுறாங்க நம்ம ஆளுங்க. அந்த சூட்சமமான வார்த்தைகள் ஒரு நயம், அதாவது நயம்பட நாக்குல தேனை தடவிக்கிட்டு பேசுறப்ப நம்ம ஆளுங்க அப்படியே ஐயப்ப நம்ம அதிகாரி நம்மகிட்ட பேசிட்டாருன்னு அப்படியே விழுந்துடுறான் அந்த வலையில. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, நமக்கு கவர்மெண்ட் தரலங்கிறான். இல்ல கவர்மெண்ட் தந்துட்டேங்கிறான்டா, கவர்மெண்ட் தந்துட்டேங்கிறான், நிர்வாகம் தரலங்கிறான். அப்ப இதை களையக்கூடியது யாரு? நம்ம தான் களையணும். இதை தவிர்க்கணும்னாக்கா ஒற்றுமையா இருக்கணும். இந்த ஒற்றுமை சம்பந்தமா தான் நம்ம நிறைய தடவை பேசிக்கிட்டே இருக்கோம். மக்கள் மத்தியில ஒற்றுமைக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறத இனி வரக்கூடிய காலங்கள் தான் முடிவு பண்ணணும். சரி, இப்ப சம்பளம் 10 நாளா வரல, இன்னமும் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு வந்து என்ன தேதி? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நாளை திங்கட்கிழமை சம்பளம் போட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க பூராமே வந்து இன்னமும் நம்ம ஆளுக ஒரு துரிதமான முடிவு எடுத்து இந்த சம்பளத்துக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணல. அப்ப நிர்வாகம் என்ன நினைக்கும்னா, இன்னும் 2 நாள் ரொட்டேஷன் வருவோம். அந்த மண்டை எவன் கேட்க போறேன்? அதாவது ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி. பிள்ளையார் கோயில எப்பயாவது பொங்க வைப்பாங்க, அதை வாங்கி இருக்க ஒரு ஆண்டி இருப்பார்ல, அவர் சின்ன பிள்ளைலாம் போய் வம்புழுக்குங்க, பெரிய ஆள் வம்புழுப்பாங்க. ஊருக்கு இழைச்சவன் பாவம். அது மாதிரி இந்த 108காரங்க பாரு, இந்த மெடிக்கல், அதாவது மருத்துவத்துறையிலே ரொம்ப பின்தங்கிய கடைநிலை விளிம்பு நிலை ஊழியர்கள் யாருன்னா 108 தொழிலாளர்கள் தான். அடிச்சாலும் கேட்க ஆள் இல்ல, ஆதரிக்கவும் ஆள் இல்ல. இப்போ ஜிஹெச்ல போய் கேஸ் நிறுத்திட்டு சச்சர் வரதுக்காக எம்பி வரதுக்காக நிப்பாட்டி இருந்தேன். உங்களுக்கு தெரியாது, நான் சொல்றேன் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பரிச்சயமான டாக்டர், பழைய டாக்டர் வந்தாரு. என்ன 2 மணி நிக்குது, வண்டியை மூவ் பண்ணலாம்னு சொல்லி வீடியோ எடுக்கிறாரு. அப்ப சார் வணக்கம் சார், வண்டி எடுங்க. என்ன ஸ்ட்ரக்சர் வரல, இஎம்டி வரல சார் சொன்னோம். சரி எடுத்துருங்க. அப்ப நம்ம சொல்றோம், ஐயா இந்த மாதிரி சார் எங்களுக்கு இன்னும் சம்பளம் வரல சார், கவர்மெண்ட்டை கேட்டா நிர்வாகங்கிறேன், நிர்வாகத்தை கேட்டா அரசாங்கங்கிறேன், ரொம்ப மன உளைச்சல வேலை பார்த்துட்டு இருக்கான். இது ஏதாவது உங்க மேலதிகாரிட்ட, ஜேடிட்ட, டிடிட்ட, பிடிட்ட பேசி இது என்னதான் பிரச்சனைன்னு கொஞ்சம் இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா சார், ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க சார்னு சொல்லி நம்ம எவ்வளவு கஷ்டத்துல வேலை பார்க்கிறோன்றத அந்த டாக்டருக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் பேசுறேன். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? ரொம்ப பழைய டாக்டர். அவரோட ஃபேமிலிக்கு வந்து நான் வீக் ஆஃப்ல இருக்கப்ப அவரோட ஃபேமிலி ஒரு பக்கத்துல கோயிலுக்கு போகணுன்றதுக்காக என்னை ஆக்டிங்லாம் கூட்டு போயிருக்காரு. நான் ரெஸ்ட்ல இருக்கியாப்பா, பாப்பா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ஃபேமிலியோட சொல்லி கூட்டு போய். அவ்வளவு பரிச்சயமான டாக்டர். நான் வந்து நிரந்தர தொழிலாளி, எனக்கு சம்பளம் வந்துருச்சு. நீ டெம்பரவரி தொழிலாளி, உனக்கு சம்பளம் இல்லை, அது ஓன் பிரச்சனை, அதை கேட்க வேண்டியது உன் நிர்வாகத்திட்ட. என்கிட்ட கேட்குற சார், நான் உங்ககிட்ட கேட்கல, நீங்க தெரிஞ்சவங்கன்றனால அதுல என்ன பிரச்சனைன்றது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சார்
உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா எங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க சார். அது என் வேலை இல்லை. உன்னைய வேலை வாங்குறது என் வேலை. வண்டி என்ன இங்கே நிற்குது எடு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு அவர் வேலை, அவருக்கு வந்து பவர் இருக்கு, அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா அவர் கீழே நான் வேலை பார்க்கறேன்ற ஒரு உணர்வை எனக்கு ஏற்படுத்தி நான் பயந்துகிட்டு எடுத்துறேன் சார் சொல்லிட்டு எடுக்கிறேன். ஆனா என்னோட கஷ்டத்தை நான் அவர்கிட்ட சொன்னா அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாரு. அப்போ நீ யாரு? 108ல அரசாங்கம் கொடுத்த வண்டியில அரசாங்கத்தோட டீசலை போட்டுக்கிட்டு நீ ஓட்டிக்கிட்டு இருக்க நைட்டும் பகலும். இந்த இயந்திரம் தேயிற மாதிரியே நீயும் தேயிற. 3 மணிக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணா பனி கொட்டுற பனியில வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. 4 தடவை ஹீட்டர் போட்டு ஸ்டார்ட் பண்ணாதான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ள இங்க 2 நிமிஷம் ஆயிருது, போன போட்டுருக்கான் ஏன் வண்டி மூவ் பண்ணலன்னு. இயந்திரமே வந்து பாத்தீங்கன்னா 3 மணிக்கு மேல வேலை செய்யறது சுலபமா தான் செய்யுது இயந்திரமே. ஆனா மனுஷ பயிர்களை 30 செகண்ட்ல மூவ் பண்ற அப்படிங்கிறான். இது இன்னும் என்ன காரணம்? இன்னும் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன். இந்தியாவிலேயே வந்து துரிதமா கேஸ் எடுக்கக்கூடிய செகண்ட் இருக்கு இல்லையா, அதுல தமிழ்நாட்டுக்காரங்கன்னா பெரிய பலம் அப்படின்னு பேர் வாங்கணும். யார் பேர் வாங்கணும்? நீங்க நானா கிடையாது. நிர்வாகம் பேர் வாங்கணும், இந்த அரசாங்கம் பேர் வாங்கணும். ஆனா சம்பளம் கேட்டாக்க நீ போய் அவன்கிட்ட கேளுங்க, அவன்கிட்ட கேட்டா இவன்கிட்ட கேளுங்க. அரசாங்கத்தை கேட்ட நிர்வாகத்தை கிட்ட அரசாங்கத்தை சொல்லுவான், சார் இந்த மாதிரி வண்டியே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுரா 3 மணிக்கு, நான் 30 செகண்ட்ல எப்பறம் ஒண்ணுக்கு இருக்கா மூஞ்சி கழுவான் வண்டி எடுத்து போறது, தூங்கிட்டு இருக்கேன், திடீர்னு எழுப்பி கேசுல வாடா ஓடுறேன்டா, நான் பாத்ரூம் போகணும் மூஞ்சி கழுவணும், அப்பதான் நான் உருப்படியா போய் சேர முடியும். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம 30 செகண்ட் வண்டியை மூவ் பண்றாங்க. அப்படியே தூக்கத்துல இதெல்லாம் நினைச்சு பிரஷர் ஏறி போய் பிரஷர் மாத்திரை சாப்பிட்டு இருக்கான். பிரஷர் மாத்திரை சாப்பிட்டு இப்படி படுத்துனாக்க அடுத்த செகண்ட் டைம் மண்டபம் மணி அடிக்கிற மாதிரி கால் வருது. 30 செகண்டுக்குள்ள 30 போன் அடிக்கிறேன். அதெல்லாம் சமாளிச்சு வண்டி எடுத்துட்டு போய் கேஸ் எடுக்கிறோம். எடுத்தா சம்பளம் இல்லை, நான் எவ்வளவு வேதனையா இருக்கேன். நீ வேலை வைப்ப சம்பளம் நம்ம. அப்ப இதெல்லாம் கலையணும்னா நமக்குள்ள ஒற்றுமை வேணும். நீ பெரிய சங்கம், நீ பெரிய சாதி, நீ பெரிய சமூகம், இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம எல்லாருமே அடிமை தான்டா. எந்த சங்கத்துக்காரனை பார்த்து உனக்கு சம்பளம் குறையா? நீ இந்த சங்கத்துக்காரனுக்கெல்லாம் சம்பளத்தை போட்டு விடு, அந்த சாதிக்காரனுக்கெல்லாம் சம்பளத்தை போட்டு விடுனா போறேன். எல்லா பத்தியும் அடிமையா வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கேன். அது தெரியாம இவங்க மலை கட்டிக்கிறாங்க. இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். இந்த ஒற்றுமையை நிலைநாட்டுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு போராட்டம் எடுத்தோம். தொழிற்சங்கங்களை எல்லாம் களைஞ்சிட்டு, அதாவது தொழிற்சங்க வேறுபாடுகளை களைஞ்சிட்டு தொழிலாளர்களா ஒன்றுபட்டு நம்ம கோரிக்கையை அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னாக்க எல்லாரும் கருப்பு பட்டை அணிஞ்சு ஒரு நாள் டியூட்டி பார்ப்போம் அப்படின்னு. நம்ம ஆளு வந்து இப்போ நான் சொன்னேன் ஆரம்பத்தில், அந்த பயத்தில் இந்த வேலையை தக்க வைக்கிற மனநிலையில் எந்த போராட்ட நடவடிக்கைக்கும் ஒத்துழைப்பு தருதுன்றது கம்மியாயிருச்சு. இது நிர்வாகத்துக்கும் தெரியும், சக ஊழியருக்கும் தெரியும். இப்போ நம்ம ஆப்போசிட் இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க, இன்னும் 4 பேர் நம்ம ஜிஹெச்சில் போகிறப்ப கூட நம்ம மக்களை சந்திச்சு கேட்குறேன், எப்போ என்ன மாதிரி போராட்டத்தை முன்னெடுக்கலான்னு. சொல்கிறவனே வரமாட்டேன் அந்த போராட்டத்துக்கு. அப்படி ஒரு மனநிலையை உருவாக்கிட்டேன். அவனை சொல்லி தப்பு கிடையாது, ஏன்னா கடை வாங்கி வச்சுட்டேன். இந்த வேலையை தக்க வைக்கணும், டியூ கட்டணும், டியூ கட்ட வரைக்காவது இந்த வேலையில் இருக்கணுங்கிற மாதிரி. இப்போ இதெல்லாத்தையும் உச்சக்கட்ட ஒரு ப்ரெஷராக கொண்டு போய் சம்பளத்தை நிப்பாட்டி எல்லாத்தையும் மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க. சம்பளம் மட்டுமே பிரச்சனையான அது கிடையாது, இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது 108ல். இதெல்லாம் என்னைக்கு தீர்க்க போகிறோம்? இந்த படித்த பயல்கள் நிறைய வேலைக்கு வந்திருக்காங்க. இப்போ அவங்க எல்லாம் தன்னோட அறிவை வந்து இந்த வேலை பிரச்சனைகளில் களையிறதுக்கு என்ன வழின்றதை செயல்படுத்துனாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். நிறைய சீனியர்லாம் பாவம் இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷத்தில் ரிட்டையர்ட் ஆகிற அளவுக்கு வந்துட்டாங்க. காலம் பூரா போராடின மக்கள் அவங்களாம் என்ன பண பலன் வரப்போகுது? இத்தனை நாளாக வாழ்நாள் முழுவதும் 108க்காக வேலை பார்த்து இந்த சர்வீஸில் இருந்து அவங்கெல்லாம் வீட்டுக்கு போகிறப்ப என்னத்தை கொண்டு போக போகிறாங்க நினச்சாலே பயமாக இருக்குது. நாளைக்கு நமக்கு அதே நாம தானே வரும். இஎஸ்ஐலேருந்து இன்சூரன்ஸ்க்கு மாற்றிருக்காங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. நிறையவே தெரியல, நிறைய பேருக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல. அதுவும் வருஷம் ரெனியூவல் பண்ணணும் அப்படி இப்படின்னு என்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படிண்ணே? இது சில விஷயங்கள்லாம் வந்து நிர்வாகத்திட்ட தான் நம்ம கேட்கணும். எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சு அதுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், அதில் சில தவறுகளும் இருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன். முழுக்க இது சரியான தகவல்னு நான் உறுதி கொடுக்க மாட்டேன். அது என்ன மாதிரியான விஷயங்கள்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு மினிமம் பேஜஸ் அடிப்படையில் 21,000க்கு மேலே சம்பளம் வாங்குறவனுக்கு இஎஸ்ஐ கிடையாதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணேன். அப்போ நம்ம பிஎம்எஸ் வந்து மத்திய தொழிற்சங்கத்தில் அழுத்தம் கொடுத்து இந்த சம்பள உச்சவரம்பு விகிதத்தை மாற்றணும், இஎஸ்ஐக்கான உச்சவரம்பு வந்து
சம்பளம்ன்றது 30,000க்கு மேலே கொண்டு வரணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. இன்னும் அது நிலுவையில் இருக்குது, பேச்சுவார்த்தையில் இருக்குது, சீக்கிரத்தில் நல்லது நடக்குன்னு எதிர்பார்க்குறோம். இப்போ இஎஸ்ஐ கட் பண்ணிவிட்டு இவன் குரூப் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸு ஏதோ ஒன்று போட்டிருக்கேன் நம்ம ஆளுகளுக்கு. அந்த இன்சூரன்ஸு வந்து மாதம் இவன் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் கட்டுறான்றதே தெரில. அதுக்கான பிரிண்ட் அவுட் கேட்டாலே இஎம்ஐ டிஎம்லாம் வந்து காலதாமதமாக எடுத்து தரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் கேட்டு கிடைக்கலன்னு கூட நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் கிளைமுக்கு போனோம்னா நீங்கள் செலவு பண்ணிவிட்டு கிளைம் பண்ணுற மாதிரி இன்சூரன்ஸ் அது. நீங்கள் வந்து செலவு பண்ணிவிட்டு அதை கிளைம் பண்ணணும். இதில் கொடுமையின் உச்சக்கட்டம் என்னென்னா, நம்ம ஆளுக்கு வந்து இப்போ நான் இருக்கேன், என் வீட்டுக்காரம்மா 2 பேர், 2 பசங்க 4 பேர், எங்கள் அப்பா அம்மா 6 பேர், மொத்தம் 6 பேர் ஒரு குடும்பன்றது நம்ம சமூகத்தில் வழக்கத்தில் இருக்க ஒன்று. இந்த 6 பேருக்கும் ஒரு இன்சூரன்ஸ் வேணும். ஆனால் இவன் என்ன மாதிரி கொண்டு வந்திருக்கான்னா 5 பேருக்கு தான் பொருந்துன்னு சொல்கிறேன். 4 பேரா? ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்போ நான் 2 பேர்த்த கழட்டி விடணும். யாரை? என் பிள்ளைகள் 2 பேர்த்தையும் வேணாம், எனக்கு என் முண்டாட்டிக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு வைக்கணும். இல்லைன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு வேணாம், எனக்கு என் முண்டாட்டிக்கு என் பிள்ளை 2 பேர்த்துக்கு வேணும்னு சொல்லி வைக்கணும். அப்போ குடும்பத்துக்கு நம்ம வேலை பார்த்து மருத்துவ உதவி கூட பண்ண முடியாத ஒரு இன்சூரன்ஸ் இது, காப்பீடு. இந்த காப்பீடு முற்றிலும் தவிர்க்கப்படணும். நம்ம வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளி ஆம்பளை பசங்களாக இருந்தால் அவனோட குடும்பம் சார்ந்த அத்தனை உறுப்பினர்களுக்கும் அந்த காப்பீடு வந்து பொருந்துகிற மாதிரி அதை மாற்றணும். அதே மாதிரி இஎம்டி இருக்காங்கனாக்கா பெண் தொழிலாளி வந்து அவங்க மாமனார் மாமியார், அவங்க கணவர், அவங்க குழந்தைகள் உட்பட மினிமம் 6 பேர்த்துக்காக பொருந்துகிற மாதிரி இந்த இன்சூரன்ஸ் நடைமுறையை மாற்றி கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் இன்னும் கூட 100 ரூபா சேர்த்து பிடிச்சிக்கலாம் சம்பளத்திலேருந்து. இந்த குரூப் இன்சூரன்ஸுக்காக பிடிக்கக்கூடிய ஃபண்டு எங்கள் சம்பளத்தானே பிடிக்கிறீங்க. இப்போ இஎஸ்ஐனாக்கா நீங்கள் நிர்வாகத்திலேருந்து பாதி போடணும். இஎஸ்ஐ வந்து முழுக்க நம்ம சம்பளத்தில் பிடிக்கிறானோ நிர்வாகத்தில் பிடிக்கிறானோ அது ஒரு அமௌண்ட் கொடுத்து தான் ஆகணும். சம்பளத்திலேருந்து நிர்வாகத்திலேருந்து மறைமுக கட்டணம் மாதிரி அது போயிட்டே இருக்கும், நமக்கு சுமையாக தெரியாது. இப்போ இன்சூரன்ஸுக்கு நீ பிடிக்கிறது வந்து தயவு செஞ்சு இன்னும் கூட 1000-500 சேர்த்து போனாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் கொண்டு வாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி நிறைய வைத்தியங்கள் அதில் பார்க்குற மாதிரி, ஏடிஎம் கார்டு மாதிரி நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் வச்சுருந்ததை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தாலே வந்து அந்த கார்டை கொடுத்தாலே அவன் வந்து கிளைமுக்கு வந்து நீங்கள் எதுவுமே சிரமப்படவே தேவையில்லை. ஏடிஎம் கார்டு மாதிரி இந்த வியாதிக்கு இவ்வளோ ஃபண்டுன்னு அவன் ஸ்விப் பண்ணி எடுத்துக்குவேன். நமக்கு தொந்தரவு இல்லாத அளவுக்கு ஒரு சேஃப்டியை மருத்துவ பணியாளர்களாகியே நமக்கு கொண்டு வரணும். இது மாதிரி இன்சூரன்ஸை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம், என்னோட விருப்பம். அதுதான் சரியாகவும் வரும். இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். இதெல்லாம் நம்ம மக்களுக்கு வந்து இன்னும் போதுமான நாலேஜ் இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஒரு வருத்தமான செய்தி. ஏன் இல்லைனாக்கா எவனுக்கோ பிரச்சனை வருது, எனக்கு இல்லை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு முடியல, என் பிள்ளை ஊட்டி நல்லா தான் இருக்குது, எங்கள் அப்பா அம்மா நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் நினைக்கிறது எனக்கு நாளைக்கு வரலாம் பாருங்கள், நானே நாளைக்கு கீழே விழுகலாம், எனக்கான வைத்திய செலவு வரலாம். இதுக்கெல்லாம் சேஃப்டி பண்ணுற மாதிரி ஒரு காப்பீடு நான் வேலை பார்க்குற கம்பெனியில் கேட்டு நான் தானே பெறணும். இந்த மாதிரி விஷயங்களை சரி பண்ணி கொடுக்கணும். இப்போ இருக்கக்கூடிய இன்சூரன்ஸு முழுக்க பலன் தராத ஒரு காப்பீடாக இருக்குது. வேற டவுட்டு? அவ்வளோதாண்ணா. சரி, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசணும். எனக்கு ஒரு எண்ணம் தான். நம்ம மக்கள் வந்து எப்படி எடுத்துக்காங்கன்னா, பால் கண்ணனா பிஎம்எஸ் காரரு, பிஎம்எஸ் சங்கத்துக்காக பேசுகிறாருன்னு நினச்சிப்பாங்க. அதனால் நான் எந்த கருத்தையும் முன்னோக்கி விரும்பலை. இப்போயும் வந்து எனக்கு ஆதங்கம் தாங்கலை. இப்போ எனக்கு தான் இந்த மாதிரி ஆதங்கங்கள் இருக்கா, மற்ற மக்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கான்றது ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. இன்னும் 10 நாளைக்கு சம்பளம் போடலைன்னா கூட அமைதியாக வேலை பார்ப்பாங்க போல், அந்த மாதிரி இருக்காங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் கலைஞ்சிட்டு இந்த ஒற்றுமையாக எல்லாரும், இப்போ நாளைக்கு திங்கக்கிழமை சம்பளம் போகிறேன்னு சொல்லியிருக்கான்ல, இதை தான் சொல்லியிருக்கேன் 10 நாளாக. நீ திங்கக்கிழமை காலையில் டியூட்டிக்கு வர்றவங்க, டியூட்டி முடிச்சு போகிறவங்க எல்லாரும் கருப்பு பேச்சு குத்தி வேலை பார்ப்போம், சம்பளம் போடுற வரைக்கும் நாங்கள் கருப்பு பேச்சோட வேலை பார்க்குறோன்னு எல்லா பேரும் கேட்பேன். பத்திரிக்கையாளர் கேட்பேன், அட்டெண்டர் கேட்பேன், டாக்டர் நர்ஸ் எல்லோரும் கேட்பாங்க, நம்ம வேலை பார்க்குற இடத்துல எல்லோரும் கேட்பாங்க. அப்போ நம்ம சொல்லலாம் எங்களுக்கு இன்னும் சம்பளம் இல்லைன்ட்டு. நீ சம்பளம் இல்லைன்றது 4 பேர்த்து சொன்னால் தான் தெரியும். 108காரனுக்கு என்னையா அவன் எவ்வளோ சம்பளம் வாங்குறேன், அரசு வண்டி ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பகுமானம் தான் நம்மளை பற்றி இருக்கும் இல்லையா. நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குன்றது மக்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. நீ அதை கொண்டு போய் சேர்க்கணும்னாக்கா இந்த மாதிரி தான் பண்ணணும். நீ உண்ணாவிரதத்துக்கு வா, மனு கொடுக்க வானா கூட வரமாட்டேன். நீ நாளைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எல்லோரும் வாங்க மனு கொடுப்போம்னு சொன்னால் கூட வருவாங்க. அவங்கவுங்க வேலையை போட்டுட்டு நைட்டெல்லாம் தூக்கம் முடிச்சு வண்டி ஓட்டிட்டு மறுநாள் தூக்க கலக்கத்தில் வர்ற உண்மையான தொழிலாளியும் இருக்காங்க. ஆனால் எதுக்கு அவங்க போகிறாங்க, இல்லை நமக்கு இந்த வேலை கிடக்கு அப்படின்னு தட்டி கழிக்கிற ஒரு மனநிலை தான் இன்றைக்கி வந்து உருவாயிருச்சு. அப்போது எல்லோரும் ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயம் வந்து இந்த கருப்பு பேச்சு, இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம், தனிப்பட்ட கருத்து இது.
இதுலயாச்சும் ஒரு சிம்பிளான ஒரு ஒற்றுமை எல்லாரும் காமிக்கலாம் அப்படின்னு காமிச்சா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். நாளைக்கோ அல்லது நாளை மறுநாளோ வந்து சம்பளம் போடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா காலவரையற்ற கருப்பு பட்டை அணியும் போராட்டம் அறிவிச்சு பண்ணலாம். இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. நான் என் சங்கத்தில் கூட கேட்கல. நம்மளால இது சரின்னு பட்டால் இதுக்கு ஆதரவு கொடுத்து நாளையிலேருந்து துவங்கலாம்ன்றது என்னோட விருப்பம். வேற என்ன? நன்றி.